தூத்துக்குடி மாவட்டத்தில் நாம் பார்க்கவிருக்கும் முதல் தொகுதி விளாத்திக்குளம். சென்ற முறை இந்த இடத்துல டிஎம்கே 54% வாக்குகளும், அதிமுக 31% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 4% வாக்குகளும் பெற்ற இந்த விளாத்திக்குளம் தொகுதியில வந்து யார் யார் போட்டி போடுறாங்கன்னா, அதே மார்க்கெட் திமுக, சத்யா, காசிராம் மற்றும் பாலாஜி போன்ற 4 முக்கியமான வேட்பாளர்கள் போட்டியிடும் இந்த தொகுதியில சென்ற முறை 54% வாங்கிய திமுக 43ஆகவும், அதிமுக 31 29ஆகவும், 7% வாங்கிய நாம் 22%, தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 6% பெறும் இந்த தொகுதியில இந்த முறை திமுக ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு 14% வாக்கு வித்தியாசத்துல ரொம்ப ஈஸியா வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா இருக்க போகுது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து தூத்துக்குடி மெயின். இங்க கீதா ஜீவன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுக ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளர். அவங்க வந்து சென்ற முறை 49% வாக்குகளும், தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 22% வாக்குகளும். இங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நாம் தமிழர் கட்சி 17% வாக்கு, கிட்டத்தட்ட 17% வாக்குகளை வந்து இந்த தூத்துக்குடியில நாம் தமிழர் கட்சி வந்து பெற்றிருக்கு. சென்ற முறை நம்ம சொல்றத நீங்க கொஞ்சம் நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நீங்க புதுசா இப்ப நாம் தமிழர் கட்சின்றது வந்து இன்னமும் புதுசா உண்டாகி வருனதுல கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5 தேர்தலை பார்த்த ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து சென்ற முறை தன்னுடைய வாக்கு சதவீதம் 16% வந்து ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. அவங்க அங்கிருந்து தொடர் உழைப்பால வந்து அவங்க மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்காங்களே தவிர அவங்க டவுன்ஃபால் ஆகவே இல்லை. இந்த வாக்குகள்ல வந்து எந்த வாக்குகளும் வந்து தாவேகா பிரிக்க வந்து வாய்ப்பும் கிடையாது. தாவேகா என்ற ஒரு புது கட்சி வந்து ஒரு நடிகரை நம்பி வர கட்சி வந்து நகரத்துல ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க. ஆனா கிராமத்துல வந்து படம் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. அந்த தியேட்டர்லயே வந்து அங்க பெருசா இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கிராமம் சம்பந்தப்பட்ட இடத்துல இது வந்து தூத்துக்குடியில வந்து ஒரு முக்கியமான மெயின் தொகுதி. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்ற முறை கிட்டத்தட்ட 16.42% வந்து நாம் தமிழர் கட்சி பெற்று இருக்கு. அப்ப அவங்க வந்து அந்த வாக்குகள் வாங்கணும். நம்ம சொன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்கிறது தான் சொல்றோம். எந்த கட்சி எத்தனை சதவீத வாக்குகள் பெறும், அங்க இருக்கிற கலவரம் பிளஸ் வந்து இதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்தா நம்ம இந்த கருத்து கணிப்பை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கீதா ஜீவன் அப்படின்றவங்க இந்த முறை வெற்றி பெறுவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதே முறை இந்த முறையும் கீதா ஜீவன் அவள் திமுக சார்பாகவும், செல்லப்பனின் அதிமுக சார்பாகவும், ஸ்ரீநாத் தாவேகா சார்பாகவும், ஜேக்கப் அபிஷேக் தேவதாசன் அப்படின்ற ஒரு நாம் தமிழர் கட்சியும் போட்டி போடுறாரு. இது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீநாத் வந்து நம்முடைய தாவேகா விஜய் அவருடைய நெருங்கிய நண்பர். இந்த பட்சத்துல வந்து இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல 49% வாங்கிய திமுக ஒரு அகல பாதாளத்தில் 35% வாக்குகளை குறைகிறது. அங்க கிட்டத்தட்ட ரொம்ப ஆன்டிங்கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இருக்கு. அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து திமுக அதிகமான புகார்கள் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் வந்து தூத்துக்குடி மாவட்டம். அங்க 22% வாங்கிய அதிமுக இங்கிருந்து குறைகிற வாக்குகளை ஒரு 3% வாக்குகள் வந்து கெயின் பண்றாங்க. அவங்களுடைய குறைவு எதுவுமே இல்லாம இவங்க அதிகமா இங்க அவங்க மேல கெட்ட பேர் இருக்கிறதால அது 25% அதிமுக மாறி இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 16% வாங்கிய நாம் தமிழர் கட்சி அப்படியே டபுளா 32% வாக்குகள் வந்து இந்த முறை வந்து பெறுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு இந்த தூத்துக்குடி தொகுதியில. தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 8% வாக்குகள் பெறும் இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி 2வது இடத்தை பெறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொகுதியில திரு கீதா ஜீவன் அவர்கள் வந்து ஒரு 3% வாக்கு வித்தியாசத்துல வந்து நாம் தமிழர் கட்சி தோற்கடித்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து வெற்றி பெறுவாங்க. இந்த இடத்துல அதிமுக சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னா கண்டிப்பா 3வது பொசிஷன் போறதுக்கான எல்லா வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. அடுத்தது திருச்செந்தூர்ல திரு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சென்ற முறை அவர் தெரியும். அந்த இடத்துக்கான எம்எல்ஏவே அவர் தான். அவர் வந்து அந்த இடத்துல பட்டா போட்டு கொடுத்த மாதிரி எப்பயுமே அவர் தான் எம்எல்ஏவா இருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51% வாக்குகளும், திரு அதிமுக சேர்ந்த 36% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 9% வாக்குகளும், அம்மா மக்களோட 2% வாக்குகளும் பெற்ற இந்த திருச்செந்தூர் தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில அவர் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன். எல்லா முறை அவர் எங்க போட்டி போறாரு அங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு தகுதி படைத்தவர் வந்து இந்த முறை அதே மாதிரி ஒரு வேட்பாளர் இருக்காரு. ராதாகிருஷ்ணன், முருகன் மற்றும் ஒபிலியா போட்டியிடும் இந்த திருச்செந்தூர் தொகுதியில பாத்தீங்கன்னா 50% வாங்கிய திமுக 38%, 12% வந்து குறையுது. அதிமுக 34-33ஆகவும், தாவேகா நாம் தமிழர் 9-23ஆகவும், தாவேகா 6%, தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 6% பெறும் இந்த திருச்செந்தூர் தொகுதியில வந்து திமுக இந்த முறை வெறும் 5% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். ஆனா வெற்றி பெறும் அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே இந்த திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது திமுகவுக்கு. அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ஸ்ரீவைகுண்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ற முறை திமுக சார்பில் போட்டியிட 47%, அதிமுக சார்பில் போட 36% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6% வாக்குகளும் பெறுகிறது. இங்க நாம் தமிழர் கட்சி பெறும் வாக்குகள் வந்து அவங்களுக்கு வந்து எந்த கட்சிக்குமே உபயோகப்படாது. ஏன்னா கூட்டணி இல்லை, அவங்க தனியா இருக்கிறாங்க. ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெறும்
வாக்குகள் வந்து வெற்றிக்கான ஒரு படிக்கட்டா பல தொகுதிகள் வந்து இருக்கு அதிமுகவுக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை இதே ஸ்ரீவைகுண்டத்தில் யார் யார் போட்டி போடுறாங்கன்னா ஊரசி அமிர்தராஜ் காங்கிரஸ் சார்பாகவும், சண்முகநாதன் அதிமுக சார்பாகவும், சரவணன் மற்றும் சண்முக சுந்தரம் போட்டியிடும் இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில இந்த முறை பாத்தீங்கன்னா 47% பெற்ற திமுக 40% குறைகிறது. 36% பெற்ற அதிமுக 37 உயர்கிறது. கொஞ்சம் குறையிறத வந்து அமமுக சரி பண்ணா கூட அது திமுக வெல்லும் அளவுக்கு வந்து இந்த தொகுதியில வந்து அமமுக செல்வாக்கு வந்து நம்முடைய அதிமுகவுக்கு பயன்படவில்லை. நான் 8% பெற்ற நாம் தமிழ் 20%ஆகும். தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 3% பெறும் இந்த தொகுதியில திமுக 3% வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக இந்த தொகுதியை வந்து கைப்பற்றும். அதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து ஒட்டப்பிடாரம். ஒட்டப்பிடாரத்துல சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் 41, அதிமுக 36, நாம் தமிழர் 12.60%, புதிய தமிழகம் 3.68%. சென்ற முறை நாம் தமிழகத்துல பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 12% வாக்குகள் வந்து இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியில வாங்கியிருக்காங்க. அது காரணம் அதிமுக அது 3வது கட்சி பெரிய ஒரு வாக்குகள் வாங்கினோன்னு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இந்த 1வது 2வது கட்சியுடைய ஓட்டுகள் வந்து குறையுது பாருங்க. 50, 45, 42 அப்படியே 41, 36 அப்படின்னு குறைவது நீங்க கண்டிப்பா சென்ற நடந்த தேர்தலில் பார்த்திருப்பீங்க. அதே வகையில இந்த முறை இந்த இடத்துல ராமஜெயம், சுந்தரராஜன், மதன் ராஜா மற்றும் அனுஷியா போட்டியிடும் இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த முறை நடைபெறும் தேர்தலில் வந்து 41% வாங்கிய திமுக அப்படியே குறைஞ்சு 33% குறைகிறது. 36% வாங்கிய அதிமுக 31 குறைகிறது. 13 நாம் தமிழ் 29% வாக்குகளாக உயர்கிறது. இங்கெல்லாம் வந்து 2வது 3வது பொசிஷன் ஹெவி ஃபைட் இருக்கு இந்த இடத்துல அதிமுகவும் நாம் தமிழர். தாவேகா ஒரு சில தொகுதியில் இருக்காங்க. பட் இப்போ அதிகமான தொகுதியில் வந்து நாம் தமிழர் பயங்கரமான ஒரு கடுமையான ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க. 7% வாக்குகள் வந்து தாவேகா மற்றும் இதர கட்சிகள் பெறுறாங்க. இதனுடைய முடிவு நீங்க வரும்போது கண்டிப்பா என்னோட அனலைஸ் பண்ணி பாருங்க. நாம் தமிழர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பகுதியில் உங்களுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது. இறுதியாக இந்த ஒட்டப்பிடாரத்துல திமுக 2% வாக்குகள் வித்தியாசம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது வந்து கோவில்பட்டி. இதுல கடம்பூர் ராஜ் வந்து அவர் உண்மையா ராஜா தான் இந்த தொகுதியில. அவர் பாருங்க சென்ற முறை 37.89% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 31% வாக்குகளும் 2வது இடத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் 20%, 3வது இடத்துக்கு போன ஒரு கட்சியாக இந்த இடத்துல எதிரி நம்ம பார்த்த எல்லா இடத்துலயுமே ஒரு சில இடத்துல வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினால அதிமுக 3வது இடத்துக்கும், ஒரு சில இடத்துல வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணி கட்சி 3வது இடமும் போயிருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து சென்ற முறை நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே தான் வந்து இந்த முறையும் வந்து இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற தனியா அதெல்லாம் அவங்க அவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வருகையால இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வரும் 5% வாக்குகளே பெறுகிறது சென்ற முறை நடந்த தேர்தலில். இப்போ இந்த முறையும் இந்த இடத்துல கடம்பூர் ராஜ் அவர் தான் வந்து போட்டி போடுறாங்க. அவங்க ஆல்ரெடி அவர் வெற்றி பெற்றவர். இந்த முறை அது கூட வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த மொத்த வாக்குகளோட இணையும் போது 38% 55% வாக்குகள் மொத்தமா பெற்றாரு. திமுக 20% வாக்குகளும், நாம் தமிழர் 5% வாக்குகளும் மற்றும் தாவேகா மற்றும் இதர கட்சி 5% வாக்குகள் பெறும் இந்த கோவில்பட்டி தொகுதியில கடம்பூர் ராஜ் வந்து 100% வந்து சட்டசபையில ஒரு சீட் அவருக்கு ஒதுக்கி வச்சிடலாம். கிட்டத்தட்ட 30% வாக்குகள் வித்தியாசம் வந்து அவர் நிச்சயமா இந்த தொகுதி வந்து கைப்பற்றார்.